பிளாக் கிளோரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 எபிசோட் இருக்கு. ஓகேவா, அது யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. 10வது வரைக்கும் நம்ம சோலோவிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரேக்னாராக் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் டீமன் ஸ்லேயருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்க்கணும், எங்க பார்க்கணும்னு தெரியலன்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோயா வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது பிளாக் கிளோரோட சீசன் 5 எபிசோட் 11ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படியோ நான் லோலோ பிச்சை காப்பாத்திட்டேன். அப்படி இருந்தாலுமே அவரோட கர்ஸ் அப்படிங்கிறது பெருசா போல. ஆஸ்தா எனக்கு தெரியல, ஏன்னா ஒரே ஒரு கேட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி இருந்துமே எப்படி இந்த சுப்ரீம் கேட் டெவில் இங்கே வந்துச்சு? நான் சொல்றது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம டெவில் யூனியன் வச்சு கூட இவ்வளோ தோக்கடிக்க முடியாது. ஓ ஃபேசினேட்டிங். இவன் தான் அவனா இருப்பானோ? இருக்கலாம். என்னோட அந்த கெட்டு போன இந்த உலகத்துக்குள்ளார, அந்த கெட்டு போன உலகம் அப்படிங்கிறது இவரோட மேஜிக். ஓகேவா, என்னோட இந்த கெட்டு போன உலகத்துக்குள்ளார இந்த மாட்ட ஒருத்த வந்து லோலோ பிச்சை காப்பாத்திருக்கானா கண்டிப்பா அவன் ஆன்டி மேஜிக் யூஸரா தான் இருப்பான். இந்த மாட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நல்லா இருந்தாலுமே இவன் இங்க இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆபத்து. வேகமா இந்த வேலையை முடிச்சாகணும். ஃபர்ஸ்ட் லோலோ பிச்சைக்காவையும் எனக்காக கொல்லணும். அவங்க ரெண்டு பத்தி கொண்டேன்னா நான் கண்டிப்பா இந்த உலகத்துக்குள்ள வந்துடுவேன், மேனிஃபெஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்னு இந்த படி லோலோ பிச்சை கர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாளா? அவளை பிடிச்சி ஒரு மாதிரி திருவும். என்னடா இது? அந்த கர்ஸ் அது வேனிஸ் ஆயிருச்சா? மறந்துட்டியா? நான் இந்த ஃபைட்ல தாண்டி இருக்கேன். எப்படி இவன் எப்படி எந்திரிச்சா? இவளை அடிச்சு படுக்க போட்டாச்சு. அடிச்சு எந்திரிச்சிக்கவே கூடாது. என்ன பதட்டமா இருக்கா? இந்த மட்டும் மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். ட்வைலைட் பரவாயில்ல. இந்த மேஜிக்கை பொறுத்த வரைக்குமே என்னோட காம்ரேட், என்னோட அலைஸ் எல்லாத்துக்குமே பவர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மூலயமா அவங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது பெருசா வராது. என்னதான் கொஞ்ச நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாம இருந்தாலுமே அதுக்கப்புறம் மொத்தமா வந்து விழுவும். இந்த மாட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எவன் கவலைப்பட போறான் அதை பத்தி? இப்ப நடக்குது பாரு சம்பவம். ஏய் ரில்லு, என்னடா இப்படி பண்ணிவிட்ட? சூப்பரா, நீ அப்படி இருக்குடா. ஆஸ்தா உண்மையா சொல்லணும்னா நீ மட்டும் லோலோ பிச்சைக்காக சேவ் பண்ணலன்னா நாங்கள் இந்நேரம் இங்கே இருந்திருக்கவே மாட்டோம். அதுக்காக உனக்கு நன்றி சொல்லி ஆகணும்டா. எவிங்க ஒவ்வொருத்தரும் வந்தானுங்கன்னா உதவாக்காரீங்க, ஒன்றுத்துக்கு லாய்க்கல. ஆனால் மொத்தமாக கூடி வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஹியூமன்ஸ் ஆர் ஃபேசினேட்டிங் டாய்ஸ். அப்படி இருந்தாலுமே எனக்கும் வெனிக்காக்கும் ஒரு ஹாபி மட்டும் ஒன்று இருந்துச்சு. எங்களோட சோல்ஜர் எல்லாத்தையுமே சாகடிச்சு அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல போட்டு வச்சிருந்தோம். இப்ப என்னோட டெவில் பவராலையும் ஏசர் வெனிக்காவோட சோலாலையும் நான் அந்த பவர் ஆக்டிவேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வர போறேன். 1000 பேர் இப்ப இறக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவன் வேற ஒரு பகட்டு. ஏய் நாங்க விட்டுருவோமா? இந்த விட்டு பிரேயர் மேட்சுக்கு பிக்சர் மேட்சுக்கு அடிச்சு ஊத்திட்டு இருப்பானுங்க. ஆஸ்தா லோலோ பிச்சை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ அது இப்ப பெரிய மேட்ரு கிடையாது, என்னால எதுவுமே பண்ண முடியாது. டேய் என்னடா சொன்ன? இப்பதானடா வந்த, அதுக்குள்ளயுமா? கவலைப்படாத நோயல், எனக்கு தெரியும் நீ அவ்வளவு முடிப்ப. நீ அந்த அளவுக்கு பவரு. உண்மையிலேயே நான் இந்த மாட்டம் நடந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு தெரியல, நீ வந்ததும் உன்னை பத்தி நினைக்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அப்பனா இது உண்மைதான் போல இருக்கு. நான் என்னதான் இதை விட்டு ஓடி ஓடி போனாலுமே இந்த மாட்டம் ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிரே பார்க்கல. ஆஸ்தா ஐ லவ் யூ. ஆனா இந்த இடம் நார்மல் இடம் கிடையாது, இது பேட்டில் ஃபீல்டு. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மேஜிக்கலா மட்டும்தான். அவளை கண்டிப்பா நான் கொல்லுவேன். அண்டின் வா அப்படின்னு ஃபைனல் சைன் ஸ்டேஜ் எடுப்பா பாருங்க. அவ்வளவுதான், எடுத்து ஆன்னு கத்திட்டு போக நோயல் நீ கலக்கிட்ட. அப்படி இருக்க தெரியுமா? ஆஸ்தா லோலோ பிச்சை பாத்துக்கோ, இப்ப வந்துடுறேன். இங்க பாரு, நம்மள்ட்ட ரொம்ப நாள் டைம் கிடையாது. அந்த ஆர்மியை நம்மளால சமாளிக்க முடியாது. நமக்கு இருக்கிற கொஞ்சம் பவரை வச்சு டைரக்டா மேஜிக்ல தான் அட்டாக் பண்ணுவோம். சரியா? பிக்சர் மேஜிக் மாஸ்டர் ஆஃப் அல்லான்னு சொல்லிட்டு மாஸ்டர் இறக்கி விட்டுருவான். நோயல் சாலட் இவங்க 2 பேரோட பவர் அப்படி இது பயங்கரமா இருக்குது. என்னோட ஒட்டுமொத்த வித்தியை இறக்கி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன். நான் இன்னும் அந்த ஃபைட்டா முடிக்கல, இப்ப வாடின்னு சொல்லி இவ வர ஒரு பகட்டு. எல்லாருமே சேர்ந்து இவளை அடிக்க போக அப்படிதான். எனக்கு தெரியல ஹியூமன்ஸ் இந்த அளவுக்கு ஃபேஷனேட்டா இருப்பாங்கன்னு தெரியல. அப்ப அது உண்மைதான் போல இருக்கு. ஹியூமன்ஸ் எல்லா பேட்டிலுமே எவ்வளவு ஆகிட்டே இருக்காங்க. இதுதான்டா அவங்களோட ஒரு அல்டிமேட் டாயவே மாத்துது அப்படின்னு இவ வேற ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் எப்படின்னா ஒரு ஜெயன் நைட்டு மட்டும் ஒருத்தர் அடிக்க விடுவாளோ? என்னடா இது, இவன் வேற வந்துட்டானேன்னு பாக்குறப்ப ஒரு போடு லக்கு உள்ளார புந்துருவான். நோயல் டக்குனு போ, நான் உனக்கு வழியை ஏற்படுத்தி தரேன். எல்லாரும் அமேசிங்கா இருக்கீங்கடா, எல்லாம் சூப்பரா இருக்கீங்க, எல்லாருமே என்ன ஊக்குவிக்கிறீங்க. இன்னும் ஒரே ஒரு லைட்டிங் மேஜிக் மட்டும் கிடைச்சானா இந்த இடத்த பங்கம் பண்ணி விட்டுறலாம். அப்படியா? இந்த வந்துட்டேன். பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நான் செத்து போயிட்டேன். ஆனா லோலோ பிச்சை காப்பாற்றணும் அப்படிங்கிற என்னோட வெறி இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்கு போல இருக்கு. காஜா ரெடியா? அதுக்குதான் பிறந்திருக்கேன். டக்குன்னு ஒரு கோடு போட்ட போடுக்கு அவளோட கெட்டு போன உலகமாச்சா அந்த உலகமாச்சுன்னு சொல்லிட்டு அதை உடச்சுக்கிட்டு போவானுங்க. நம்ம மேஜிக்கலால சுக்கு சுக்கா சதறிடுவா. கரெக்டா ஹார்ட் வெளில தெரியும். நோயில் என்ன பண்ணுவாலும் குத்த வருவாளா? குத்த வரப்ப என்ன நம்பவே முடியல. நான் என்னதான் இன்கம்ப்ளீட்டா இருந்தா கூட இந்த அளவுக்கு என்னை தள்ளுவீங்கன்னு சொல்லி நான் எதிரே பார்க்கல.
உங்களை வச்சு விளையாடுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் இவ்வளோதான் உங்களால் முடியுமா? சில்வரா உதிர நம்ம நோயில் ஒரு சீல்டு வந்து அடைக்கும். உனக்கு எவ்வளோ தைரியம்? மறுபடியும் என் ஃபேமிலி முன்னாடியே வருவியா? இதுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மாட்னடி அப்படின்னு நம்ம நோசல் வேற உள்ளார வந்துடுவான். என்னால் எதுவுமே செய்ய முடியல. எங்கள் அம்மா மேலே அந்த கர்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்துச்சுல அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த கர்ஸை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. மேஜிக்லா பற்றி எங்கள் அம்மாவோ இல்லை அதை தெரிஞ்ச நாங்களோ சொன்னோம்னா எங்கள் அம்மாவுக்கு அது பெரிய ஆபத்தாக போயிடும். அம்மா இறந்து போயிடுவாங்க. இந்த கர்ஸை இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்களும் இது அஃபெக்ட் ஆவாங்க. காட்டு தீ போல் அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். என்னால் யார்ட்டையும் சொல்ல முடியாது. இதை எனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கணும். அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் எப்படியாச்சும் இந்த கர்ஸை உடச்சி ஆகணும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. பரவாயில்லடா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. அதை தாண்டியுமே பண்ணிட்ட. ஸ்ட்ராங்கராக மாறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் ஸ்ட்ராங்கராக மாறுவீங்க. என்னோட ஸ்ட்ராங்கராக மாறுவீங்க. நோ சார், உயிரோடு இரு. இந்த கர்ஸு வந்து 1 வருஷமாச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா இருக்கிறத என்னால் பார்க்க மட்டும் தான் முடிஞ்சிச்சு. எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. நான் ஸ்ட்ராங்கராக மாறணும். எங்கள் அம்மா கொன்னவனை என் சிபிலிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ண நான் ஸ்ட்ராங்கராக மாறணும். நெப்ராவும் சாலிடும் ஸ்ட்ராங்கராக மாறினாங்க. ஆனால் மேஜிக்குள்ள அளவுக்கு இல்லை. அவள் கூட சண்டை போடுறதுக்கு அவள் என்ன தயாராகலை. அதை இன்னொரு பக்கத்து, அண்ணே எனக்கு மேஜிக்கை கற்றுக் கொடு. இல்லை, இவரோட மேஜிக் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இந்த மாட்ட ஒரு விஷயத்துக்குள்ள வந்து காயப்படுறதை நான் விரும்பலை. இவளுக்கு மேஜிக் கற்றுக் கொடுக்குறத விட இவளை பூட்டி வைக்கிறது தான் நல்லது. ஒன்றைய மாட்ட கேவலமான ஃபெயிலியர்லாம் பேட்டில் ஃபீல்டுக்கு தேவையே கிடையாது. இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் அவள் எண்டப் ஆயிடுவா. அது எனக்கு போதும். எங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அவளை ப்ரொடெக்ட் பண்ணும். அவளை இந்த ஃபைட்லேருந்து காப்பாற்றும். உன்னையெல்லாம் எதுக்காக அம்மா காப்பாற்றுறாங்கன்னு தெரில. உன்னைய மாட்ட ஒருத்தையை பற்றி எங்கள் அம்மாவே செத்து போயிட்டாங்க. நீ தான் அம்மாவை கொன்ன. இல்லை, நான் தான் கொன்னேன். நான் யூஸ்லெஸ். என்னால் எதுவுமே செய்ய முடியல. நான் தோற்று போகிறதுக்கு பயந்தேன். நான் இன்னொருத்தவங்களை இழக்க பயப்படுறேன். நான் ஒரு கவர்ட். நான் கான்ஃபிடென்ட் இல்லாதவன். எனக்கு என்கரேஜ்மெண்ட்டே கிடையாது. எனக்கு டிட்டர்மினேஷனே கிடையாது. நான் எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நான் ஸ்ட்ராங்கராக மாறணும். வரப்போகிற எதிர்க்காக நான் ஸ்ட்ராங்கராக மாறணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஆனால் இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக முடிகிறேன். நான் இத்தனை வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு அட்டாக்காக தான் என்னோட ஸ்ட்ரென்த்தை காப்பாற்றிட்டு இருந்தேன். ஃபைனலா நம்ம மீட் பண்ணிட்டோம். மேஜிக்குலா என் உடம்புலாம் புல்ல இருக்குது. இதுதான் எமோஷனல் ரீயூனியனா? வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இது டெவில்கிட்ட கிடையவே கிடையாது. நோசல், உன்னோட பவர் அப்படிங்கிறது ஸ்டீலை மட்டும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதே மட்டும் வாட்டர் போல ஜென்டலாக இருக்குது. இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கலாம்னு மட்டும் தைரியமா நினைச்சிடாத. இதை தடுக்கவே முடியாது சொல்லி அப்படி அடிப்பானா. அடிச்சு அவளோட எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு ஹார்ட்டுக்குள்ள பூந்துரும். என்னால இந்த ஹார்ட்டை கட் பண்ண முடியல. இந்த சுப்ரீம் டெவிலோட ஹார்ட்டை கட் பண்ண முடியல. நான் தப்பு பண்ணிட்டேன். இது வரைக்குமே அவளை நான் பூட்டி வச்சிருக்க கூடாது. வெற்றி நமதேன்னு சொல்லி அப்படியே திறந்து விடுவான் பாருங்க. நோயில மேஜிக்கலா யாரு கூட தோக்க கூடாதுன்னு நினைச்சியோ அவ கையில இப்ப சாக போற சாவுடின்னு ஒரு போடு. நான் கவனமா தான் இருந்தேன். இல்ல, நான் தப்பா கால்குலேஷன் போட்டுட்டேன். நான் நினச்ச தப்பு என்னன்னா ஹியூமன்ஸ்ட நான் தோக்கவே மாட்டேன்னு நினச்சேன். அதுதான் என்னை இந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்போனா இதுதான் ஹியூமன்ஸோட ட்ரூ ஸ்ட்ரென்த்தா? இதுதான் ஹியூமன் எமோஷனோட பவரா? நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கராக வாழ்ந்துட்டீங்க அம்மா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் அழுகுறதோட இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ யா, லவ் யூ ஸோ மச்.